என்னங்க க்ரௌட் ஆயில் நேற்று ஒரு வேலை இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு வேலை சொல்கிறாங்க. இது நாளைக்கு நாளைக்கு அந்த க்ரௌட் ஆயிலோட ரேட் ஏறிட்டே இருக்கு. இந்த க்ரௌட் ஆயிலை வச்சுக்கிட்டு தான் பெட்ரோலு, டீசலு, எல்பிஜி கேஸ் இந்த மாதிரி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விலையை நிர்ணயிக்கிறாங்க. நம்ம ஊரில் பெட்ரோல், டீசல், எல்பிஜி கேஸோட விலை ஏறுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. ஏறுமா ஏறாதான்னு இன்னும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்படி பல பேரோட புலம்பலுக்குலாம் ஒரே ஒரு காரணம், இந்த விலையேற்றத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன கேங் நாடுகள் அடங்கியிருக்கு. அந்த கேங் யாருன்னு பார்த்தோம்னா அவங்க தான் ஓபிஇசி. உலகத்தையே தன் கைக்குள்ளே வச்சிருக்கிற இந்த அமைப்பை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் ஜீவா, இது ஜீவா அன்ஃபில்டர். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஓபிஇசினா ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். சுருக்கமாக சொல்லணும்னா எண்ணெய் விற்கிற நாடுகளோட ஒரு கூட்டணி. 1960 ஈராக்ல இருக்கிற பாக்தாக்ல இருந்து தான் இது ஆரம்பிக்குது. இன்னைக்கு சவுதி அரேபியா தலைமையில 12க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்காங்க. இவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆயுதமே இந்த என்ன தெரியுமா, அந்த க்ரூட் ஆயில், அதாவது கச்சா எண்ணெய். இவங்க எப்படி விலையை மாத்துறாங்க? ரொம்ப சிம்பிள். டிமாண்ட் அண்ட் சப்ளை. உலகத்துல இருக்கிற மொத்த எண்ணெய் இருப்புல 80% இவங்க கிட்டதான் இருக்கு. விலையை உயர்த்தணும்னு நினைச்சாங்கன்னா இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த மாசம் உற்பத்தியை குறைச்சிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா சந்தையில் ஆட்டோமேட்டிக்கா விலை கம்மியாகும். ஆனா தேவை அதிகமா இருக்கும் போது உடனே விலை எகிரணும். விலையை குறைக்கணும்னா உற்பத்தியை அதிகப்படுத்துவாங்க. இவங்க போடுற ஒரு கையெழுத்து அமெரிக்காவில இருந்து இந்தியா வரைக்கும் இருக்கிற மிடில் கிளாஸோட குடும்பத்தை அந்த மாசத்தோட பட்ஜெட்டையே அடி வாங்கும். அந்த பட்ஜெட்டையும் மாற்றி விட்டுரும். இப்ப இன்னும் ஒருபடி மேல போய் ஓபிஇசில இன்னும் ஒரு பெரிய நாடு சேர்ந்துறாரு. அவங்கதான் ரஷ்யா. இப்ப இவங்க நினைச்சாங்கன்னா உலக பொருளாதாரத்தையே ஆட்டங்காண வைக்க முடியும். நம்ம ஊர்ல பெட்ரோல் பங்க்ல 100 ரூபாய்க்கு மேல கொடுக்குற பெட்ரோல் போறதுக்கு இவங்க எடுக்கிற 10 நிமிஷம் மீட்டிங் தான் முக்கியமான காரணம். பெட்ரோல் விலை ஏறுறதுக்கு வெறும் வரிகள் மட்டும் காரணம் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸ் மிக மிக முக்கியமான காரணம். நம்ம வாழ்க்கை எப்படி பாதிக்கணும்னு தெரிஞ்சுங்க. இந்த தொடர்ந்து இணைஞ்சிடுங்க. நம்ம ஊர்ல பெட்ரோல் விலை ஏறதுக்கு வெறும் வரிகள் மட்டும் காரணம். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸ் தான் மிக முக்கியமான காரணம். இந்த மாதிரியான உலக அரசியலும் நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜீவா அன்ஃபில்டரோட இணைந்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளு. நன்றி, வணக்கம்.